நண்பர்களே, வணக்கம். விதை நேர்த்தி. இந்த வார்த்தையை கேட்டதும் உங்கள் மனசில் என்ன தோன்றுகிறது? அதிக மூளைப்புத்திறன், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு, அமோக விளைச்சல், அப்படித்தானே? பல ஆண்டுகளாக விவசாய விஞ்ஞானிகளும் விதை நிறுவனங்களும் நமக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வண்ணமயமாக பூசப்பட்ட விதைகளுக்கு பின்னால் ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்கொத்தினி உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், விதை நேர்த்தி என்ற பெயரில் உங்கள் நிலத்திலும் உங்கள் உணவிலும் மெல்ல மெல்ல விஷம் கலக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் மறைத்த, நிறுவனங்கள் சொல்லத் தயங்கிய அந்த பயங்கரமான ரகசியத்தை இன்று நாம் அம்பலப்படுத்தப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் விதை நேர்த்தியை பற்றிய உங்கள் பார்வை முற்றிலுமாக மாறிவிடும். வாருங்கள், இந்த மாய வலையை அவிழ்ப்போம். முதலில் இந்த விதை நேர்த்தி என்ற கருத்து எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்வோம். பசுமை புரட்சி காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் அதிக மகசூல் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வீரிய ஒட்டுரக விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த புதிய விதைகள் நமது பாரம்பரிய விதைகளைப் போல இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டிருக்கவில்லை. இதனால் அவை எளிதில் பூஞ்சாணங்கள் மற்றும் நோய்களால் தாக்கப்பட்டன. இந்த சிக்கலை சரிசெய்ய விதைகளின் மீது ஒரு இரசாயன பூச்சை கொடுக்கும் பழக்கம் உருவானது. இதுதான் இரசாயன விதை நேர்த்தி. ஆரம்பத்தில் இது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்டது. விதை முளைக்கும் தருவாயில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துகிறது, முளைப்புத்திறனை அதிகரிக்கிறது என்று விளம்பரப்படுத்தப்பட்டது. விவசாயிகளும் இதை நம்பி பயன்படுத்தத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த தற்காலிக நன்மைக்காக நாம் கொடுக்கப் போகும் நீண்ட கால விலை என்ன என்பதை அப்போது யாரும் முழுமையாக உணரவில்லை. அந்த விலை நம்முடைய மண் வளம், சுற்றுச்சூழல் மற்றும் நமது ஆரோக்கியம். இரசாயன விதை நேர்த்தியில் பயன்படுத்தப்படும் பூஞ்சான கொல்லிகளும் பூச்சிக்கொல்லிகளும் வெறும் விதையின் மேற்பரப்பில் மட்டும் தங்குவதில்லை. அவை சிஸ்டமிக் வகையைச் சேர்ந்தவை. அதாவது விதை முளைத்து செடியாக வளரும்போது அந்த இரசாயனம் வேர், தண்டு, இலை, பூ, காய், பழம் என செடியின் அனைத்து பாகங்களுக்கும் பரவுகிறது. நிறுவனங்கள் இதை ஒரு பாதுகாப்பு கவசம் என்று சொல்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் செடி முழுவதும் ஒரு நஞ்சாக மாறுகிறது. இந்த நஞ்சை உண்ணும் புழுக்கள், பூச்சிகள் இறந்து போகலாம். ஆனால் அதே நஞ்சு கலந்த இலைகளை, காய்கறிகளை, பழங்களை, தானியங்களை உண்ணும் நமக்கு என்ன ஆகும்? இது நேரடியாக உணவுச் சங்கிலியில் நஞ்சைக் கலக்கும் ஒரு செயல். விதையை பாதுகாக்கிறேன் என்ற பெயரில் அந்த விதையிலிருந்து உருவாகும் முழு தாவரத்தையும் அதன் விளைச்சலையும் நாம் நஞ்சாக்குகிறோம். இது முதல் அதிர்ச்சி. இந்த நச்சுத்தன்மை பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட அந்த தாவரத்தில் தங்கியிருக்கும். இதன் மூலம் நாம் உண்ணும் உணவில் கண்ணுக்குத் தெரியாத விஷம் இருப்பதை நாமே உறுதி செய்கிறோம். அடுத்ததாக மண்ணில் ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம். ஒரு கைப்பிடி வளமான மண்ணில் இந்த பூமியில் உள்ள மொத்த மனிதர்களின் எண்ணிக்கையை விட அதிகமான நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள்தான் மண்ணின் உயிர். அவைதான் தாவரங்களுக்குத் தேவையான சத்துக்களை கிடைக்கச் செய்கின்றன, மண்ணை வளமாக வைத்திருக்கின்றன. ஆனால் நாம் இரசாயனம் கொண்டு நேர்த்தி செய்யப்பட்ட விதையை மண்ணில் விதைக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த விதையைச் சுற்றி இருக்கும் பூஞ்சான கொல்லி தீமை செய்யும் பூஞ்சாணங்களை மட்டும் கொல்வதில்லை. அது நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், பூஞ்சாணங்கள், மண்புழுக்கள் என ஒட்டுமொத்த நுண்ணுயிர் சமூகத்தையும் அழித்து விடுகிறது. இதனால் விதை முளைக்கும் இடம் ஒரு டெட் சோன் ஆக, அதாவது உயிரற்ற பகுதியாக மாறிவிடுகிறது. மண்மலடாகி அதன் உயிர் தன்மையை இழக்கிறது. நீண்ட கால அடிப்படையில் இது மண்ணின் கட்டமைப்பை சிதைத்து, நீர்பிடிப்புத் திறனை குறைத்து, இறுதியில் விளைச்சலை கடுமையாக பாதிக்கிறது. அதிக மகசூலுக்காகச் செய்யப்படும் ஒரு செயல் நம்முடைய விவசாயத்தின் அடித்தளத்தையே அழிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு! விதை நேர்த்திக்காக பயன்படுத்தப்படும் நியோனிகோட்டினாய்ட்ஸ் போன்ற பூச்சிக்கொல்லிகள் தேனீக்கள் மற்றும் மகரந்தச் சேர்க்கைக்கு உதவும் மற்ற பூச்சிகளுக்கு எமனாக மாறுகின்றன. இந்த இரசாயனங்கள் செடியின் அனைத்து பாகங்களுக்கும் பரவுவதால் பூக்களில் உள்ள தேனிலும் மகரந்தத்திலும் இதன் நச்சுத்தன்மை கலந்துவிடுகிறது. இந்த தேனைச் சேகரிக்கும் தேனீக்கள் உடனடியாக இறந்து விடுகின்றன அல்லது வாத்தி நாதி மண்டலம் பாதிக்கப்பட்டு தங்கள் கூட்டுக்குத் திரும்பும் வழியை மறந்து மடிகின்றன. தேனீக்கள் இல்லை என்றால் மகரந்தச் சேர்க்கை இல்லை. மகரந்தச் சேர்க்கை இல்லை என்றால் விளைச்சல் இல்லை. உலகின் 1/3 உணவு உற்பத்தி தேனீக்களை நம்பியே இருக்கிறது.
நாம் விதையின் மீது பூசும் ஒரு சிறிய இரசாயனப் பூச்சு ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியையும் சுற்றுச்சூழலின் சமநிலையையும் குலைக்கும் சக்தி வாய்ந்தது. இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, மனித குலம் முழுவதற்குமான ஒரு எச்சரிக்கை மணி. நமது பேராசை நமக்கே தெரியாமல் நமது வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த இரசாயனங்கள் ஆபத்தானவை என்றால் ஏன் விஞ்ஞானிகள் இதை பரிந்துரைக்கிறார்கள்? இங்கேதான் நாம் நிறுவனங்களின் தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான விவசாய ஆராய்ச்சிகள் பெரிய வேளாண் இரசாயன நிறுவனங்களின் நிதியுதவியுடன் தான் நடைபெறுகின்றன. அவர்களின் நோக்கம் விவசாயிகளின் நலன் அல்ல, யூடிபிடி துள்னு விற்பனை செய்வதே. அவர்கள் வெளியிடும் ஆராய்ச்சி முடிவுகள் பெரும்பாலும் இந்த இரசாயனங்களின் நன்மைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தும். பக்க விளைவுகளையும் நீண்டகால பாதிப்புகளையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அல்லது குறைத்துக் காட்டும். சில நேர்மையான விஞ்ஞானிகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அவர்களின் குரல்கள் நிறுவனங்களின் பண பலத்தாலும் விளம்பரங்களாலும் நசுக்கப்படுகின்றன. விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிறார்கள் என்ற வார்த்தை ஒரு விற்பனை உத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் உண்மையான முழுமையான அறிவியலை நம்மிடம் இருந்து மறைக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் அரை உண்மைகளை நம்பி நாம் நமது நிலத்தை நாமே பாழாக்கிக் கொண்டிருக்கிறோம். இரசாயன விதை நேர்த்தி விவசாயிகளை ஒருபோதும் முடிவடையாத நச்சு வட்டத்திற்குள் தள்ளுகிறது. முதலில் விதை நேர்த்தி மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழிக்கிறது. இதனால் செடியின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. செடி ஹைன்மாக இருப்பதால் மேலும் பல நோய்களும் பூச்சிகளும் அதை தாக்குகின்றன. இதைச் சமாளிக்க விவசாயி மேலும் அதிக பூச்சிக்கொல்லிகளையும் இரசாயன உரங்களையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். இது மண்ணை மேலும் மேலும் மலடாக்குகிறது. விளைச்சல் குறைகிறது. குறைந்த விளைச்சலை ஈடுகட்ட அடுத்த பருவத்தில் இன்னும் அதிக சக்தி வாய்ந்த இரசாயன நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை வாங்குகிறார். இந்த நச்சுவட்டம் இப்படியே தொடர்ந்து இறுதியில் விவசாயி கடனாளியாகவும் மண் வளத்தை இழந்த நிலத்தின் உரிமையாளராகவும் மாறுகிறார். இது ஒரு தற்காலிக தீர்வு போல தோன்றும் ஒரு நிரந்தர பிரச்சினை. மனித ஆரோக்கியத்தின் மீது ஏற்படும் நேரடி தாக்கத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இரசாயனம் பூசப்பட்ட விதைகளை கையாளும் விவசாயிகளுக்கு தோல் நோய்கள், சுவாசக் கோளாறுகள், நரம்பு மண்டல பாதிப்புகள் மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் மிக அதிகம். பல விவசாயிகள் சிரெயின் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த நச்சு விதைகளை கையாளுகிறார்கள். மேலும் இந்த இரசாயனங்களின் எச்சங்கள் நாம் உண்ணும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் தானியங்கள் வழியாக நமது உடலுக்குள் செல்கின்றன. இவை நமது உடலில் மெல்ல மெல்ல சேர்ந்து ஹார்மோன் சமநிலையின்மை, மலட்டுத்தன்மை, பிறவிக் குறைபாடுகள் மற்றும் பல நீண்டகால நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. நாம் ஆரோக்கியத்திற்காக உண்ணும் உணவே நமக்கு நோயை கொடுக்கும் ஒரு காரணியாக மாறுகிறது. இதன் பின்னணியில் இருப்பது விதை நேர்த்தி என்ற பெயரில் நடக்கும் இந்த இரசாயன விளையாட்டுதான். நிறுவனங்கள் சொல்லும் மற்றொரு பொய் விதை நேர்த்தி செய்யாவிட்டால் முளைப்புத்திறன் குறைந்துவிடும் என்பது. இது ஒரு அப்பட்டமான பொய். விதையின் முளைப்புத்திறன் என்பது அதன் தரம், வயது, சேமிப்பு முறை மற்றும் விதைக்கும் சூழலை பொறுத்தது. ஒரு ஆரோக்கியமான தரமான விதைக்கு எந்த இரசாயன பூச்சும் தேவையில்லை. அது இயற்கையாகவே சிறப்பாக முளைக்கும். உண்மையில் சில சக்தி வாய்ந்த இரசாயன பூச்சுகள் விதையின் முளைப்புத்திறனை பாதிக்கவே செய்கின்றன. அவை விதையின் இயற்கையான உறக்க நிலையை டோர்மென்சி சீர்குலைத்து பீபிள்ஹீன்மைன் நாற்றுகள் உருவாகக் காரணமாகின்றன. நமது பாரம்பரிய விதைகள் எந்த நேர்த்தியும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக சிறப்பாக முளைத்து நல்ல மகசூலைக் கொடுத்துள்ளன. எனவே முளைப்புத்திறனுக்காக இரசாயன நேர்த்தி அவசியம் என்பது விவசாயிகளை தங்கள் மஹ்சூலாத்தி மீது சார்ந்திருக்க வைப்பதற்காக நிறுவனங்கள் பரப்பும் ஒரு கட்டுக்கதையே. அப்படியென்றால் இதற்கு தீர்வுதான் என்ன? நம் முன்னோர்கள் முட்டாள்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் அறிவியல் பூர்வமான இயற்கையோடு இயைந்த அற்புதமான விதை நேர்த்தி முறைகளை பின்பற்றி வந்தார்கள். அதில் மிக முக்கியமானது பீஜாமிர்தம். இது நாட்டுப் பசுவின் சாணம், கோமியம், சுண்ணாம்பு, சிறிதளவு மண் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு அற்புதமான திரவம். இது விதைகளின் மீது ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது. இதில் உள்ள கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் விதையை நோய்க்கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் விதை முளைப்பதற்கு தேவையான ஹார்மோன்களையும் சத்துக்களையும் அளிக்கின்றன.
பீஜாமிர்தம் கொண்டு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகள் வேகமாக, ஆரோக்கியமாக முளைத்து வலிமையான வேர் அமைப்பைக் கொண்டிருக்கும். இது செலவில்லாத, பக்க விளைவுகள் இல்லாத, மண்ணையும் உயிர்ப்பிக்கும் ஒரு அற்புத மருந்து. அடுத்ததாக பஞ்சகவ்யா. பசுவிலிருந்து கிடைக்கும் 5 பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் இது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கி மற்றும் பூச்சி விரட்டி மட்டுமல்ல, ஒரு அற்புதமான விதை நேர்த்தி திரவமும் கூட. பஞ்சகவ்யாவில் விதைகளை சுமார் அரை மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் உலர்த்தி விதைத்தால் முளைப்புத்திறன் கிட்டத்தட்ட 100% இருக்கும். பஞ்சகவ்யாவில் உள்ள நுண்ணுயிரிகள் மற்றும் என்சைம்கள் விதையின் உறக்க நிலையை உடைத்து விரைவாக முளைக்கத் தூண்டுகின்றன. மேலும் இது வேர்ப்புழு மற்றும் வேர் அழுகல் நோய் போன்ற மண்ணிலிருந்து பரவும் நோய்களிலிருந்து நாற்றுகளை பாதுகாக்கிறது. இரசாயனங்கள் மண்ணை கொல்லும்போது பஞ்சகவ்யா போன்ற இயற்கை கரைசல்கள் மண்ணுக்கு உயிரூட்டுகின்றன. இதுதான் இயற்கை விவசாயத்தின் அடிப்படை தத்துவம். இது செடியை மட்டுமல்ல, அது வாழும் சூழலையும் சேர்த்தே மேம்படுத்துகிறது. உயிர் உரங்களை, பயோஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தியும் நாம் அற்புதமான முறையில் விதை நேர்த்தி செய்யலாம். ட்ரைகோடெர்மா விரிடி, ட்ரிகோடெர்மா விரிடி, சுடோமோனாஸ், ரைசோபியம், ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், ஆசோஸ்பிரில்லம் போன்றவை இதில் முக்கியமானவை. உதாரணத்திற்கு, ட்ரைகோடெர்மா விரிடி என்பது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானம். இது பயிர்களை தாக்கும் தீய பூஞ்சானங்களை அழித்து வேர் அழுகல் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது. ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பாடியை அரிசி கஞ்சியுடன் கலந்து விதைகளின் மீது பூசி நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இது இரசாயன பூஞ்சான கொல்லிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான மாற்று. இதுபோலவே சூடோமோனாஸ் பாக்டீரியா செடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ரைசோபியம், அசோஸ்பைரில்லம் போன்றவை காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகித்து செடிக்கு கொடுக்கின்றன. இந்த முறைகள் செடிக்கு பாதுகாப்பும் உரமும் ஒரே நேரத்தில் கொடுக்கின்றன. சில நேரங்களில் மிகவும் எளிமையான பொருட்களே மிகச்சிறந்த தீர்வாக அமையும். நமது வீடுகளில், சமையலறைகளில் இருக்கும் பொருட்களைக் கொண்டும் விதை நேர்த்தி செய்ய முடியும். உதாரணமாக, புளித்த மோர் ஒரு சிறந்த பூஞ்சான கொல்லி. விதைகளை புளித்த மோரில் சிறிது நேரம் ஊற வைத்து விதைக்கும்போது அது நாற்றங்காலில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும். இதேபோல் சாம்பல் ஒரு சிறந்த பூச்சி விரட்டி. விதைகளுடன் சிறிதளவு சாம்பலை கலந்து வைத்தால் அது சேமிப்பின் போது பூச்சிகள் வராமல் தடுக்கும். மேலும் சூடான நீட்டி சிக்கிட்ஸ் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் முறையும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலையில் உள்ள வெந்நீரில் குறிப்பிட்ட நேரத்திற்கு விதைகளை ஊற வைப்பதன் மூலம் விதையின் உள்ளே இருக்கும் நோய்க்கிருமிகளை அழிக்க முடியும். இந்த முறைகள் எல்லாம் எந்த செலவும் இல்லாமல் நம் கைவசம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். பாரம்பரிய விதைகளுக்கும் வீரிய ஒட்டு ரக விதைகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பாரம்பரிய நாட்டு ரக விதைகள் பல நூற்றாண்டுகளாக நமது மண்ணுக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் பழகி தங்களை மாற்றியமைத்துக் கொண்டவை. அவற்றுக்கு இயற்கையாகவே ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. அவற்றுக்கு பொதுவாக எந்த விதை நேர்த்தியும் தேவைப்படாது. ஆனால் பசுமை புரட்சிக்குப் பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட வீரிய ஒட்டு ரகங்கள், ஹைபிரிட் சீட்ஸ், அதிக இரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் எதிர்பார்த்து உருவாக்கப்பட்டவை. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகக் குறைவு. இந்த பலவீனமான விதைகளை விற்பனை செய்யும்போதுதான் அதனுடன் இரசாயன விதை நேர்த்தி என்ற நஞ்சையும் சேர்த்து விற்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது இந்த நிறுவனங்களின் விதைகளை நம்பியிருப்பதை விட்டுவிட்டு நமது பாரம்பரிய நாட்டு விதைகளை கண்டறிந்து பாதுகாத்து பயிர் செய்வதே உண்மையான சுதந்திரமான விவசாயத்திற்கு வழிவகுக்கும். இரசாயன விதை நேர்த்தியின் பொருளாதாரம் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். ஒரு விவசாயி அதிக விலை கொடுத்து இரசாயனம் பூசப்பட்ட விதைகளை வாங்குகிறார். பின்னர் அந்த இரசாயனங்களால் மண் வளம் கெட்டுப்போவதால் அதை ஈடுகட்ட அதிக விலை கொடுத்து இரசாயன உரங்களை வாங்குகிறார். செடியின் இயற்கையான எதிர்ப்பு சக்தி குறைவதால் பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்த அதிக விலை கொடுத்து பூச்சிக்கொல்லிகளை வாங்குகிறார். இறுதியில் அதிக செலவு செய்து குறைந்த நஞ்சு கலந்த விளைச்சலை எடுக்கிறார். இது யாருக்கு லாபம்? விவசாயிக்கா? இல்லை, விதை, உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை விற்கும் அதே சில பெரிய நிறுவனங்களுக்குத்தான் லாபம். இயற்கை விதை நேர்த்தி முறைகள் இதற்கு நேர்மாறானவை. பீஜாமிர்தம், பஞ்சகவ்யா போன்றவை
பெரும்பாலும் செலவில்லாதவை. அவை மண்ணை வளப்படுத்தி உரச் செலவை குறைக்கின்றன, செடியை ஆரோக்கியமாக்கி பூச்சிக்கொல்லி செலவை குறைக்கின்றன. இதனால் விவசாயியின் செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கிறது. மேலும் நஞ்சில்லாத தரமான உணவு உற்பத்தியாகிறது. விதையின் மேல் பூசப்படும் யாருக்கோ சிவப்பு, நீலம், பச்சை நிறங்கள் ஒரு எச்சரிக்கை சங்கேதமே. நான் ஒரு நஞ்சு, என்னைத் தொடாதே என்று அந்த விதையே நம்மிடம் சொல்கிறது. இந்த நிறங்கள் வெறும் பூஞ்சாணக் கொல்லி மட்டுமல்ல, அதனுடன் சேர்க்கப்படும் பாலிமர்கள் மற்றும் நிறமிகளால் ஆனவை. இவை இயற்கையில் எளிதில் மக்குவதில்லை. இவை மண்ணில் தங்கி நிலத்தடி நீரை கூட மாசுபடுத்தும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த நிறங்களால் கவரப்பட்டு பறவைகள் இந்த விதைகளை உண்ணும்போது அவை இறக்க நேரிடுகிறது. இதுவும் சுற்றுச்சூழலில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு வண்ணமயமான விதையை பார்க்கும்போது அதன் அழகில் மயங்காதீர்கள். அதன் உள்ளே இருக்கும் ஆபத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இயற்கையான விதைகளுக்கு இதுபோன்ற செயற்கை வண்ணங்கள் தேவையில்லை. அதன் உயிர்ப்புத்தன்மையே அதன் அடையாளம். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விதை என்பது ஒரு உயிர்ப்பொருள், ஒரு விற்பனைப் பொருள் அல்ல. ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு மாபெரும் விருட்சம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையானது சரியான ஈரப்பதம், வெப்பம் மற்றும் உயிர் டாலுமன். நாம் இரசாயனங்களைக் கொண்டு அதன் உயிரோட்டத்தை சிதைக்கிறோம். விதை நேர்த்தி என்ற பெயரில் நாம் செய்வது ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போதே விஷத்தை கொடுப்பதற்குச் சமம். அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளருமா? நிச்சயமாக இல்லை. அதுபோலத்தான் இரசாயன நேர்த்தி செய்யப்பட்ட விதையிலிருந்து வரும் செடியும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு BL-மைன் நச்சுத்தன்மை வாய்ந்த செடியாகவே வளர்கிறது. நாம் இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விதையின் சக்தியை நம்ப வேண்டும். அதற்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கித் தந்தால் மட்டும் போதும். அது நமக்காக ஆடுபுத்தல்னு நிகழ்த்திக் காட்டும். விதை நேர்த்தியை பற்றிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் மிகவும் பலவீனமாகவே உள்ளன. பல வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட பல கொடிய இரசாயனங்கள் இந்தியாவில் இன்னும் விதை நேர்த்திக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விதை பாக்கெட்டுகளில் உள்ள லேபிள்களில் அதில் என்னென்ன இரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்ற முழுமையான விவரங்கள் பல நேரங்களில் இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் அதன் ஆபத்துகள் பற்றிய எச்சரிக்கைகள் சிறிய எழுத்துக்களில் விவசாயிகளுக்கு புரியாத மொழியில் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த சட்ட ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்தை தடையின்றி தொடர்கின்றன. அரசாங்கங்கள் நிறுவனங்களின் அழுத்தத்திற்கு பணிந்து விவசாயிகளின் மற்றும் நுகர்வோரின் நலனை புறக்கணிக்கின்றன. இதை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. பாதுகாப்பான உணவு மற்றும் பாதுகாப்பான விவசாய முறைகள் நமது உரிமை. ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அதிக மகசூல் என்பது உண்மையில் என்ன? ஏக்கருக்கு அதிக மூட்டைகள் எடுப்பதா? அல்லது தலைமுறைக்கு வளமான நிலத்தை விட்டுச் செல்வதா? இரசாயன விவசாயம் முதல் சில வருடங்களுக்கு அதிக மகசூலை கொடுக்கலாம். ஆனால் அது நிலத்தின் வளத்தை உறிஞ்சி அதை உயிரற்றதாக மாற்றிவிடும். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு உரம் போட்டாலும் விளைச்சல் அதிகரிக்காது. ஆனால் இயற்கை விவசாயம் ஆரம்பத்தில் சற்று மெதுவாக தோன்றலாம். ஆனால் அது மண்ணின் வளத்தை ஆண்டுக்காண்டு மேம்படுத்தும். நீண்ட காலத்தில் அது நிலையான, ஆரோக்கியமான, நஞ்சில்லாத விளைச்சலை கொடுக்கும். உண்மையான அதிக மகசூல் என்பது பணத்தில் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அது நல்ல ஆரோக்கியம், வளமான மண், சுத்தமான நீர் மற்றும் நிலையான எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது. இந்த மாற்றத்தை எப்படி தொடங்குவது? முதலில் அறிவைப் பெறுங்கள். இரசாயன விதை நேர்த்தியின் ஆபத்துகளைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இயற்கை முறைகளை சோதித்துப் பாருங்கள். உங்கள் நிலத்தின் ஒரு சிறிய பகுதியில் பீஜாமிர்தம், பஞ்சகவ்யா போன்ற இயற்கை விதை நேர்த்தி முறைகளை பயன்படுத்திப் பாருங்கள். அதன் வித்தியாசத்தை நீங்களே நேரடியாக உணர்வீர்கள். மூன்றாவதாக, உங்கள் அனுபவங்களை மற்ற விவசாயிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கூட்டு முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாட்டு விதைகளை தேடிப் பிடித்து பயிரிடுங்கள். விதை வங்கிகளை உருவாக்குங்கள். நாம் நிறுவனங்களைச் சார்ந்திருப்பதை நிறுத்தும்போதுதான் உண்மையான விவசாய சுதந்திரம் கிடைக்கும். விவசாயிகள் மட்டுமல்ல, நுகர்வோராகிய நமக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நாம் கடைகளுக்குச் செல்லும்போது நஞ்சில்லாத இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் தானியங்களையும் கேட்டு வாங்க வேண்டும்.
ஆரம்பத்தில் விலை சற்று அதிகமாகத் தோன்றினாலும் நீண்ட கால மருத்துவச் செலவுகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு. நாம் இயற்கை விளைபொருட்களுக்கு ஆதரவளிக்கும்போது இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தையும் சந்தை வாய்ப்பையும் உருவாக்குகிறோம். நமது தேவை மாறும்போது சந்தையும் மாறும். நிறுவனங்களும் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார்கள். மாற்றம் நம்மிடமிருந்துதான் தொடங்க வேண்டும். இறுதியாக ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். மண் என்பது வெறும் ஒரு ஜடப்பொருள் அல்ல. அது ஒரு உயிருள்ள அமைப்பு. அதற்கு நாம் எதைக் கொடுக்கிறோமோ அதையே அது நமக்கு திருப்பிக் கொடுக்கும். நாம் இரசாயன நஞ்சுகளைக் கொடுத்தால் அது நமக்கு நஞ்சு கலந்த உணவைத் தரும். நாம் அதற்கு உயிரூட்டினால் அது நமக்கு ஆரோக்கியமான உயிரோட்டமான உணவைத் தரும். இரசாயன விதை நேர்த்தியை நிராகரிப்பது என்பது வெறும் ஒரு விவசாய முறை மாற்றமல்ல, அது ஒரு தத்துவார்த்த மாற்றம். அது இயற்கையோடு இயைந்து வாழ நாம் எடுக்கும் ஒரு முடிவு. நமது எதிர்கால சந்ததியினருக்கு வளமான நிலத்தையும் பாதுகாப்பான உணவையும் விட்டுச் செல்வது நமது தார்மீக கடமை. அந்த பயணத்தின் முதல் படி, இனி இரசாயன விதை நேர்த்தி செய்ய மாட்டேன் என்று நாம் எடுக்கும் உறுதியான முடிவில்தான் இருக்கிறது. நண்பர்களே, ஜிகம்காஜி நாம் பார்த்த தகவல்கள் விதை நேர்த்தி என்ற பெயரில் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். இது வெறும் விதையை பற்றிய பிரச்சினை அல்ல. இது நமது மண், நமது உணவு, நமது ஆரோக்கியம் மற்றும் நமது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் பிரச்சினை. நிறுவனங்களின் லாபத்திற்காக நமது வாழ்வாதாரத்தை நாம் பணயம் வைக்க வேண்டுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பீஜாமிர்தம், பஞ்சகவ்யா, உயிர் உரங்கள் என நம் முன்னோர்கள் காட்டிய வழி செலவில்லாதது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யக்கூடியதும் நிலையானதுமாகும். இரசாயனங்களின் நச்சு வட்டத்திலிருந்து வெளியேறி இயற்கை விவசாயத்தின் சுதந்திரமான பாதையை தேர்ந்தெடுப்போம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் விவசாய நண்பர்களுடன் இதை ஜூயோக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: நீங்கள் உங்கள் விவசாயத்தில் இரசாயன விதை நேர்த்தியை பயன்படுத்துகிறீர்களா அல்லது இயற்கை முறைகளுக்கு மாறிவிட்டீர்களா? உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி, வணக்கம்.